Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ டைட்டில் பார்த்ததுமே புரிஞ்சிருக்கும், ரொம்ப ஆர்வமாக ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே தான் நம்ம பால் காய்ச்சி விளாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் வந்து ப்ரீவியஸ் டேயே எல்லோரும் மெஹந்தி போட்டுக்கிட்டோம். ஸோ ரிம்ஷாக் குட்டிக்கு இந்த டிசைன் தான் வச்சு விட்டுருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது, அவளுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து எனக்கும் அதே மாதிரி பேக் ஹேண்டில் மட்டும் சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டிருந்தேன். எப்படி நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறமா வந்து பால் காய்ச்சிக்கு காலையில் சுவுகு தொழுறதுக்கு முன்னாடியே வந்து அங்கே வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி சுபுகு தொழுதுட்டு அதுக்கப்புறமா தான் பால் காய்ச்சினோம். ஸோ இப்போ வந்து வீட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடம் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு போனேன். அப்புறமா என்னோடய மாமா வந்து குரான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறமா என்னோடய 2 மைனியும் பால் அப்புறமா சுகர் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லபடியாக வந்து வீடு வந்து சேர்ந்தாச்சு அண்ட் வீடு ஓப்பன் பண்ணி உள்ளாடி வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து சுபுகு தொழுகை, அது முடிச்சதுக்கப்புறமா பால் காய்ச்சலான் இருக்கோம். ஒரு 6 மணி போல் அந்த மாதிரி. இப்போ தொழுது முடிச்சுட்டு பால் அடுப்பில் வச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து புதுசாக வாங்கியிருந்த பிரீத்தி ப்ளூ ஃப்ளேம் ஸ்டவ். இது வந்து 4 பர்னர் உள்ளது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா சூடாயிடுச்சு, மேலே வந்து அந்த ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதை வச்சு வந்து எல்லோரும் ரெடியாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, ஈகராக எப்போ பொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சுற்றி வந்து நின்று பார்த்துட்ருக்கோம். ஸோ பால் பொங்க போகுது. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக பொங்கிடுச்சுது. ஸோ அந்த சைடு வழியாக அது வடிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ வந்து பால் காய்ச்சினதுக்கு அப்புறமா டேட்ஸ் அண்ட் சாக்லேட் ஸ்வீட் அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் பால் கூடவே சாப்பிட்றதுக்கு. அண்ட் ரிம்ஷாக்குட்டியை பாருங்கள், காலையிலே எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கான்னு, மாஷா அல்லாஹ். ஸோ அவ்வளோ வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆயாச்சு. அதே மாதிரி நெஹான் அண்ட் மைனி பசங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் எடுத்திருந்தோம், அதாவது துணி எடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக. ஸோ எல்லோரும் ஒரே மாதிரியான ட்ரெஸ் போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இல்லை. இந்த சோஃபா பார்த்திங்கன்னா ரூமில் போடுறதுக்காக வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பால் காய்ச்சி அன்னைக்கு மட்டும் ஹாலில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ரூமுக்கு எடுத்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹாலில் போட்டிருக்கோம். அண்ட் வெளியே பார்த்திங்கன்னா வீட்டில் அதாவது நாங்கள் முன்னாடி இருந்த வீட்டில் ரெடி பண்ணியிருந்த ஃபுட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, பரோட்டா இடியப்பம் எல்லாம். அண்ட் மதியானத்துக்கு ஆன சாப்பாடும் அங்கே பழைய வீட்டில் நடந்துகிட்ருக்குது. ஸோ அதுவும் முடிச்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் பால் காய்ச்சி டே அன்னைக்கு வந்து ரொம்ப பிஸியான ஷெடியூல்னால் நான் வீடியோ அதுக்கப்புறமா எடுக்கவே இல்லை, கண்டினியூ பண்ணவே இல்லை. நைட்டு வந்து எல்லோரும் சேர்ந்து ஓதுனதுக்கப்புறமா இந்த விலாக் வந்து இதோட முடியும். இப்போ வந்து நான் இந்த மறுநாள் கிஃப்ட் ஓப்பன் பண்ணதெல்லாம் வந்து நான் இந்த விலாக்லேயே சேர்த்து கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். ஸோ மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா நான் வந்து பேலன்ஸ், அதாவது பால் காய்ச்சி அன்னைக்கு காலையில் சாப்பிட்டதுக்கப்புறமா பேலன்ஸ் எக்ஸஸாக வந்து பரோட்டா வச்சு, நிறைய பரோட்டா வந்துருந்து. ஸோ அந்த பரோட்டா வச்சு கொத்து பரோட்டா பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி மட்டன் குழம்பும் நிறைய மிச்சம் வந்தது. ஸோ அந்த மட்டன் போன்லெஸ் பீசஸ் எல்லாம் எடுத்து அதோட கொஞ்சம் அந்த குழம்பும் சேர்த்து போட்டு இப்போ நான் வந்து முட்டை ஆனியன் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கி அந்த முட்டையெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை நான் அப்படியே ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு இது கூடவே ஏற்கனவே எல்லாருமா சேர்ந்து உட்காந்து பரோட்டாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி தந்து வச்சுருக்காங்க. ஸோ அதையும் சேர்த்து இதில் போட்டு நல்லா கிளறி எடுக்க போகிறேன். இது செய்யும்போதே ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏன்னா வந்து கொஞ்சம் பேர் வந்து ஆனியன் கட் பண்ணி தந்தாங்க, அதே மாதிரி ஒரு 4 பேர் உட்காந்து பரோட்டா சின்ன சின்னதாக கட் பண்ணி தந்தாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஹெல்ப் பண்ணும்போது எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டேன்.
அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. இப்போ ஃபைனலாக எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்னோடய மாமியோட ஸ்பெஷல், அதாவது மாமி வீட்டிலையே செஞ்ச நெய் அதையும் விட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சாச்சு சர்வ் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் போடுறதுக்கு கருவேப்பிலை மல்லி இலை எதுவுமே இல்லை, வீட்டில் ஸ்டாக் இல்லாமல் இருந்ததுனால. ஆனாலுமே இது வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் சூப்பராக இருந்தது. ஸோ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக கொத்து புரோட்டா செஞ்சு சாப்பிட்டோம். அதாவது மறுநாள் பால் காய்ச்சியோட மறுநாள். அண்ட் இதுலேயே நான் ஃபைனலாக திரும்பவும் ஒரு 3 முட்டையை உடச்சி அதை பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு வறுத்து இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து அந்த பேனை வந்து இடுக்கியால் தூக்கினேன். உள்ளாடி வழுகி விழுந்துடுச்சுது. பிகாஸ் அதில் வந்து அந்த இடுக்கி வச்சு பிடிக்க முடியலை. ஸோ அதுக்கப்புறமா தான் துணியை எடுத்து வச்சு நான் அந்த மாதிரி பிடிச்சி மிக்ஸ் பண்ணி சேர்க்குறேன். ஸோ அதையும் சேர்த்து அந்த எக்கோடு சேர்த்து ஒரு கிளறும்போது அந்த எக்கு வந்து அதில் கிடக்கிறது கிளியராக தெரியும். நம்ம மசாலாவோட சேர்த்து எக்கு வந்து தெரியாது. பட் இது வந்து ரொம்ப ஒயிட் கலரில் அழகாக தெரியுது பாருங்கள். அவ்வளோதான், கொத்து புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் எல்லோரும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு பால் காட்சிக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. எல்லாமே ஒரே ரூமில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதை அப்படியே தூக்கி நாங்கள் வந்து ஹாலில் எல்லாருமா சேர்ந்து எடுத்து மாற்றிட்டு ஹாலில் ரவுண்டப் பண்ணி உட்காந்து பிரிக்க போகிறோம். ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, ஒரு குடும்பமே உட்காந்து பிரிக்க போகுது. அதை தான் நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக காமிக்க போகிறேன். ஸோ ஒவ்வொருத்தங்களாக அவங்க ஓப்பன் பண்ணுற கிஃப்ட்டை நமக்கு காமிப்பாங்க. நான் அதை வந்து ரவுண்டப் பண்ணி கவர் பண்ணி எடுக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பார்த்ததில் ஃபஸ்ட்டு கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் பவுல் செட்டு 2 கலர்ஸில் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரியாணி பாட், இது ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது என்னோடய மைனி ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கு ஒரே மாதிரி ஆரணம் இருக்குது. அண்ட் இது வந்து கிளாஸ் செட்டு. ஸோ கூடவே வந்து அந்த தண்ணி குடிக்கிறதுக்கான கெட்டிலும் இருக்குது. அப்புறமா இதுதான் அந்த பிரியாணி பாட், ரொம்ப பெருசாக அழகாக இருக்குது. அது கூடவே மூடியும் செட்டாக இருக்குது. அண்ட் இந்த பக்கம் நம்மக்கிட்ட கிளாக்கை காமிக்கிறாங்க. ஸோ கிளாக் ரொம்ப சிம்பிளாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் நான்ஸ்டிக் பேன். இது பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸ். அடுத்ததாக எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி காமிக்கலை. இதுவும் ஒரு கிளாக்கு. அப்புறமா இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஹாட் பாக்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து பிளாஸ்டிக் பவுல் செட். அப்புறமா இதுதான் நம்ம முதல்ல பார்த்த அந்த ஸ்டீல் ஹாட் பாக்ஸ். இது வந்து ப்ரெஸ்டீஜ் பிராண்ட். அப்புறமா இன்னொரு ஹாட் பாக்ஸ், இதுவும் நல்லா இருக்குது. இந்த ஹாட் பாக்ஸோட அந்த லிட் இல்லாமல் அந்த பாட்டமை மட்டும் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் மாதிரி இருக்குது. நம்ம கேக் பேட்டர்லாம் ரெடி பண்ணுவோம்ல அது மாதிரி. இன்னும் ஒரு ஹாட் பாக்ஸ் க்ரீன் கலரில். அப்புறமா மக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸில் இருக்குது. அண்ட் இது வந்து கிளாஸ் செட்டு. அண்ட் ஒன் மோர் கிளாக். ஸோ ஒவ்வொருத்தங்களாக ஒவ்வொரு பக்கமாக சுற்றி காமிக்கும்போது எதை எடுக்கிறது எதை கவர் பண்ணுறதுனே தெரியலை. ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. இது பாருங்கள், பிங்க் கலர் கிளாஸ் செட்டு, ரொம்ப அழகாக இருக்குது, ஃப்ளவர் டிசைனும் பார்க்க. அப்புறமா ரிம்ஷா குட்டி நமக்கு ஒன்று காமிக்கிறா, ரெட் கலரில் கிளாஸ் செட்டு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா யார் காமிக்கிறான்னு பார்க்கலாம். இந்த பக்கம் க்ரீன் கலரில் கிளாஸ் செட் காமிக்கிறாங்க. ஸோ அதுலேயே நிறைய வெரைட்டி வந்து கொடுத்துருந்தாங்க, நிறைய ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பவுல் செட்டு, கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்க. இந்த பக்கம் முனோஸ் கிச்சன் நெஹான்லாம் ரொம்ப ஆர்வமாக பிரிச்சுட்ருக்காங்க. என்ன தான் பிரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம், வெயிட் அண்ட் சி. அண்ட் இது ரொம்ப நல்லா இருக்குது, ஃப்ரேம் தொங்க போடுறது முகமது அண்ட் அல்லா அப்படின்னு போட்டிருந்தது. இது பாருங்கள், ஆரஞ்சு கலரில் மக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஒரு பாக்ஸில் வந்து 6 விதமான மக் செட் இருந்தது. அதில் 2வதாக பார்த்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. பாருங்கள், அதில் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படி போட்டிருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது இல்லை, க்யூட்டாக.
இது பாருங்கள், ரிம்ஷா கையில் வச்சுருக்கா பிஜியான் பிராண்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹாட் பாக்ஸ். இதுதான் அதோட லிட் அண்ட் பாட்டம். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நாள் உழைக்கும் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான கிஃப்ட்டு. அப்புறமா இது வந்து கிளாஸ் செட்டு, டின்னர் செட்டு. அதில் வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து திங்ஸ் ரெசிபி ஏதாச்சும் வைக்கிறதுக்கு சின்ன பவுல், அப்புறமா கறி குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு பெரிய பவுல், அது கூடவே பிளேட். ஸோ இந்த 3 இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அதில் அந்த ஃப்ளவர் டிசைனும் ரொம்ப சூப்பராக நீட்டாக சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிஃப்ட் கவருக்குள்ளாடி ப்ரெஸ்டீஜ் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. இந்த கிஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸுக்குள்ளேயே 3 சைஸில் வந்து ஹாட் பாக்ஸ், அதுவும் ஒரே டிசைனில். ஸோ நம்ம இதை வந்து டேபிளில் வச்சு நம்ம சர்வ் பண்ணும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும். ரொம்ப குட்டியாக ஒன்று, அதுக்கடுத்து ஒன்று, அதை விட பெருசு அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பெரிய சைஸில் உள்ள ஹாட் பாக்ஸ். ரிம்ஷா குட்டி தான் ஓப்பன் பண்ணால். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெஹான் சார் ஓப்பன் பண்ணது முகத்துக்கு பதிலாக வச்சுட்டு வரேன் பாருங்கள். இதுவும் ஒரு வால் கிளாக், ப்ரௌன் கலரில் நல்லா இருக்குது. அண்ட் இது பாருங்கள், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நான்ஸ்டிக் பேன் வித் பியூட்டிஃபுல் ஹேண்டிலோடு இருக்குது. இது வீடியோ எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லிட்டோட அழகாக இருக்குது, நீட்டாக. அப்புறமா திரும்பவும் வந்து ஒரு வால் கிளாக் தான். ஸோ அதிகமாக பார்த்திங்கன்னா வால் கிளாக்ஸ், அப்புறமா கிளாஸ் செட்டு, பவுல் செட்டு, ஹாட் பாக்ஸஸ் இதெல்லாம் தான் அதிகமாக வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் தான். இந்த கிளாக் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது பவர்க்கெலாம் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சுன்னா இந்த நம்பர்ஸ்லாம் வந்து லைட் பற்றும், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நைட்டு போடுறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த பிங்க் கலரில். இது நான் ஏற்கனவே காமிச்சது மாதிரி அனதர் ஒன், அதாவது இன்னொரு சூப்பரான ஷேப்பில் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹாட் பாக்ஸ். கொஞ்சமாக ஏதாச்சும் வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம், அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை பிராண்டில் ரைனோ டேபிள் டாப் வெட் கிரைண்டர். ஸோ இதை வந்து நான் இப்போ அன்பாக்சிங் பண்ணி காமிக்கலை. ஸோ இதில் வந்து ரொம்ப வெயிட்டான திங்ஸில், ஸோ அதை வந்து லேட்டாக பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து அதை ஓப்பன் பண்ணலை. ஜஸ்ட் இந்த மாதிரியே காமிச்சிக்கிறேன். அடுத்ததாக ரிம்ஷா குட்டி வந்து கிளாஸ் ஓப்பன் பண்ணுறா. இது வந்து ஒரு பாக்ஸில் 2 கிளாஸ் இருக்குது. இது அனதர் பிரியாணி பாட். இது வந்து ஜம்போ அப்படின்னு போட்டிருக்கு, என்ன சைஸ் அப்படின்னு தெரியலை. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 3 நான்ஸ்டிக் ஒரே செட்டில் இருக்குது. என்னென்னு தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலேயே படம் கொடுத்துருக்காங்க, இருந்தாலுமே நம்ம ஓப்பன் பண்ணி உங்களுக்கு உள்ளாடியும் காமிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலாடை விடுறது மாதிரியான ஒரு பாலாடை சட்டி, அதாவது நம்ம ஃப்ரைலாம் பண்ணுறது மாதிரி ஒரு ஃப்ரை பேன். அடுத்ததாக தோசை தவா. அண்ட் அதுக்கப்புறமா வந்து 2 பக்கம் ஹேண்டில் வர்றது மாதிரி குழம்பு பண்ணுறது மாதிரியான ஒரு நான்ஸ்டிக் கடாய். இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 3மே ஒரே இதில் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்துக்குமே தனித்தனி லிட்டு கொடுத்துருந்தாங்க. பார்த்திங்கன்னா இன்வெர்டர் வித் பேட்ரி. இது ஏற்கனவே வீட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து வெறும் பாக்ஸை தான் அவங்கக்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் வந்தாச்சு. ஸோ கடைசியாக ஒரு சில கிஃப்ட் தான் நம்ம பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு டேபிளில் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான பாத்திர செட்டு. இதில் வந்து 2 இருக்குதுன்னு நினைக்கிறேன், இல்லை 3 இருக்குது. அதுக்கு உள்ளாடி ஒன்று இருக்குது பாருங்கள். சைடில் வந்து ஃப்ரூட்ஸ் படம் போட்டு டேபிளில் வச்சு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும்.
இதில் பார்த்தீங்கன்னா ரிம்ஷா குட்டி இன்னொன்று ஓப்பன் பண்ணுறா. எல்லாமே வந்து அடுக்கடுக்காக வர செட்டு. ஸோ இதில் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக லிட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா இது வந்து நான்ஸ்டிக் தவா, ஐடியல் பிராண்ட். அண்ட் இது வந்து அனதர் ஒன் ஜம்போ பிரியாணி பாட், அதாவது அதிகமாக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கும்போது வீட்டில் சேர்த்து செய்கிறதுக்கு அதுக்கேற்றது மாதிரியான ஒரு பெரிய சைஸ் பிரியாணி பாட் வித் லிட்டோட. அண்ட் அதில் வந்து அந்த வாஷ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரப்பும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பூன் கூட அதில் உள்ளாடி இருக்குது. அதாவது நம்ம பிரியாணி பண்ணும்போது வதக்கிறதுக்கான அந்த கரண்டி அதுவும் சிலிக்கானில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பிளேட் செட்டு. இதுவும் வந்து 2 பாக்ஸில் இருக்குது ஒரே மாதிரியான டிசைனில், ப்ளூ அண்ட் க்ரே கலரில். ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஃபைனலாக இது வந்து ரூம்லேயே வச்சுருந்தோம், ஓப்பன் பண்ணலை. பிகாஸ் இது வந்து சீலிங் ஃபேன் அண்ட் ப்ரெஷர் குக்கர் தான். இது பார்த்திங்கன்னா 7.5 லிட்டர் ப்ரெஷர் குக்கர், ப்ரீமியர் பிராண்ட். அப்புறமா இது வந்து ப்ரெஸ்டீஜில் வந்து 10 லிட்டர் அந்த இதில் வந்து ப்ரெஷர் குக்கர். அப்புறமா 2 இல்லை 3 வந்து டேபிள் ஃபேன் வந்திருந்தது. ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் ஒவ்வொருத்தங்களாக ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு. ரொம்பவே ஜாலியாக இருந்ததில்ல. இப்போ வந்து எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அஸ்யூஷுவலாக குட்டி பசங்கள்லாம் எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ பெரியவங்க எல்லாருமா இருந்துதான். அதுக்கப்புறமா வந்து அந்த கவர் பண்ணியிருந்த ரேப் எல்லாம், அப்புறம் கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தது எல்லாமே எடுத்து ஒதுக்கி எல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பால் காய்ச்சி விலாக் முடியுது. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.